செஞ்ச காரியம் இப்ப எந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தீங்களா? இங்க பெட்ல பேசாம படுத்திருக்கிறது வேற யாரும் இல்லப்பா, உங்க பொண்ணு, உங்க ரத்தம், உங்களால உருவான உயிர். வெறும் 6 மாசம் மட்டுமே நம்ம கூட உயிரோட இருக்க போற உங்க 2வது பொண்ணு கவிதாப்பா. இப்ப கூட உங்க வாயால அவளை உங்க பொண்ணுன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேம்மா, சொல்லுவேன். ஒரு தடவை இல்ல, லட்சம் தடவை சொல்லுவேம்மா. கவிதா என் பொண்ணுமா, என் பொண்ணு, என் பொண்ணு. இப்போ என் பொண்ணுன்னு அழுது என்ன பிரயோஜனம்ப்பா? அப்பவே அவளை தூக்கி கொடுக்காம நம்ம கூடவே வச்சு வளர்த்திருந்தா, முறையான வைத்தியம் செஞ்சு கவிதா உயிருக்கு இப்படி ஒரு கேடு வராம பாத்திருந்திருக்கலாம்ல. அப்ப எனக்கு இருந்த குழப்பத்துல கவிதாவை கஸ்தூரி கையில கொடுத்துட்டேம்மா. நான் செஞ்சது தப்புன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. அந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் இதுதான். கவிதா அம்மா கூட இருந்தா அன்னக்கொடி செத்துருவாங்கிறதும், கூடவே என் மக கவிதா என் கண்ணெதிரிலேயே செத்துருவாங்கிறது மட்டும்தாம்மா. அதனாலதான் அப்படி செஞ்சேன். நீங்க என்ன விளக்கத்தை சொன்னாலும் அதை இந்த ஊரும் ஏத்துக்காத, நாங்களும் ஏத்துக்க மாட்டோம். அப்பவே செத்து போகணும்னு நீங்க கொடுத்த இந்த கவிதாவை இந்த கஸ்தூரி அம்மா 22 வருஷமா வளர்த்திருக்காங்க. அப்பவே உங்க நியாயம் அடிபட்டு போயிடுச்சுல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச கவிதா சத்தியமா என்னை விட்டு போக மாட்டா, போகவும் விட மாட்டேன். கோயில்ல இருக்கிற தெய்வமே சொல்லிடுச்சு. என்னம்மா, கோவிலுக்கு போயிருந்தீங்களா? ஆண்டவனால என் ஹார்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க முடியாதுமா. அந்த மாதிரி எல்லாம் பேசாதப்பா. தெய்வம் நல்லவங்களை கைவிடாது. நான் நல்லவளே இல்லம்மா, அதான் சொன்னேனே. அப்பா மேல இருக்கிற கோவத்தால சொந்த அக்கா வாழ்க்கையை பறிக்க பார்த்தவன. நான் ரொம்ப நாளைக்கு உங்க கூட இருக்க மாட்டேன். என்னை பார்த்ததை மறந்துட்டு இப்போதுல இருந்தே எல்லாரும் சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. அம்மா சொன்ன மாதிரி நீ நல்லாவே இருப்ப. அம்மா அந்த மாதிரி சொல்லலாம், எல்லாம் தெரிஞ்ச என் அக்கா இந்த மாதிரி சொல்லலாமா? மனுஷங்களா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம மேல போய் தானே ஆகணும். என்ன நான் கொஞ்சம் வித்தியாசமா எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு போறத நினைச்சுக்கோங்க. வாங்க டாக்டர், உங்களை தான் நினைச்சேன். நீங்களே கரெக்டா வந்துட்டீங்க. உங்க வாயால் நீங்களே சொல்லுங்க எனக்கு என்ன ப்ராப்ளம்னு. என்ன டாக்டர், நீங்களும் இவங்களை போல வருத்தமா நிக்கிறீங்க? அப்பா, அப்பா, என்னப்பா இது? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழறீங்க? ஆம்பளை நீங்க அழலாமா? நான் ஆம்பளையா அழலம்மா, கவிதாவோட தகப்பனா அழற. கவிதா பிறந்ததும் ஆலப்புழையில இருந்த அந்த டாக்டர் இந்த குழந்தை ரொம்ப நாள் உயிரோட இருக்காதுன்னு சொன்னாங்க. என் புள்ள என் கண்ணெதிரிலேயே செத்துடக்கூடாதுன்னு தான் குழந்தையா இருந்த கவிதாவை கஸ்தூரி கையில கொடுத்து விட்டேன். இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு அது என் கண்ணெதிரிலேயே நடக்கும் போல் இருக்கு. கரெக்டான பொருத்தமான மாற்று இதயம் கிடைக்கலன்னா கவிதாவை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரேம்மா. கிடைக்காமலாம் போகாதுப்பா, நிச்சயமா கிடைக்கும். நான் சத்தியமா சொல்றேன், கவிதா ரொம்ப வருஷம் நம்ம கூடவே வாழ்வா. அம்மா, என் சாமிமா, நீ என் சாமிமா. உன் வார்த்தை பலிக்கணுமா. உன் வார்த்தை பலிச்சு என் மக கவிதா, உன் தங்கச்சி கவிதா நல்லா வாழணுமா, நல்லா வாழணும்.
அப்பா அழாதீங்கப்பா. ஐயா, டாக்டர் என்ன சொன்னாரு? என்னையா, ஏன் ஒருத்தரை பாத்துக்கிறீங்க? டாக்டர் கவிதா பத்தி என்ன சொன்னாரு? கவிதாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்றாரு. நான் அதை கேட்கலையா. என் மக உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு ஏதாவது நம்பிக்கையே சொன்னாரா? சொல்லுங்கய்யா. என் மக கவிதா அவ சொல்ற மாதிரி 6 மாசத்துல செத்து போயிட மாட்டாள்ல. அவ செத்து போயிடாம எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்கய்யா. நான் என் மகளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு என்ன சொன்னீங்க? போயிடுறேன். என்ன சொன்னீங்க? கண்காணாத இடத்துக்கு போயிடுவீங்களா? அந்த மாதிரி போக எங்க அம்மா விட்டுருவாங்களா? இல்ல நாங்க தான் அந்த மாதிரி உங்களை போக விட்டுருவோமா? இத்தனை வருஷமா கவிதாவை நீங்க பத்திரமா தான் வளர்த்திருக்கீங்க. நாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவளை எங்க பார்வையில இருந்து மறைச்சு கூட்டிட்டு போவேன்னு சொல்றதெல்லாம் தப்பு. கவிதாவை நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. அவ எங்க கண்ணெதிரில எங்க கூட தான் வாழணும். புரிஞ்சுக்கோங்க. அப்பா வாங்கப்பா. ஐயா, கௌரி, என்னம்மா நீ கஸ்தூரி கிட்ட இந்த மாதிரி காரமா பேசிருக்க கூடாதும்மா. பின்ன என்னப்பா, இருந்திருந்து கவிதா இப்பதான் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கைக்கு கிடைச்சிருக்கா, நம்ம கண்ணுல பட்டிருக்கா. அப்படி இருக்கிறப்போ நான் கவிதாவோட கண்காணாத இடத்துக்கு போறேன்னா கோவம் வராதா? அந்த அம்மா ஒரு பெரிய மனுஷியா என்ன சொல்லிருக்கணும்? கவிதா உங்க வீட்டு பொண்ணு, உங்களுக்கு சொந்தமானவ. என்னதான் பீரோ ஒரு பொருளை பல வருஷமா பத்திரமா வச்சிருந்தாலும் அந்த பொருள் பீரோக்கு சொந்தமாகாது. அதனால இதுக்கு மேல நாம ஒன்னா இருப்போம், ஒத்துமையா இருப்போம்னு சொல்ல வேண்டாமா? அது அவங்க சொல்லாம போனதுனாலதான் நான் அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் கோவமா பேச வேண்டியதா போச்சு. நீங்க வாங்கப்பா. உனக்கு என்ன மாதிரி நல்ல அடர்த்தியான முடிதான். இந்த மாதிரி என்னோட மத்த 4 பொண்ணுங்களுக்கும் இல்ல. குளிச்சு முடிச்சு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டேன்னா சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருப்ப. என்னம்மா கவிதா தலை மேல கட்டி கட்டியா ஐஸ் வச்சிட்டு இருக்கியா? பாத்துமா, உருகி உருகி பனிமலையா ஆயிட போகுது. பாவம். டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? வீட்டுக்கு போலாமா? ஆமா கவிதா, டாக்டர் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காரு. அம்மா, நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோங்க, நம்ம போலாம். என்னம்மா பேய் மாதிரி முழிச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வை, நம்ம போலாம். போலாங்கிறியே, எங்க போற? அம்மா கூட வரலையா? அம்மா கூட தானே போறேன். இவங்க தானே என் அம்மா. அவங்க உன்னை வளர்த்தவங்கம்மா, நான் உன்னை பெத்தவ. நான் இல்லைன்னு சொல்லலம்மா. நீங்க என்ன 10 மாசம் மடியில சுமந்தீங்க. அவங்க என்ன 22 வருஷமா மகளா மனசுல சுமந்திருக்காங்க. இதுல எது பெருசு நீங்களே சொல்லுங்கம்மா. பிறந்ததும் நான் செத்துட்டேன்னு அப்பா சொன்னதை நம்பி நீங்க பேசாம இருந்துட்டீங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன பத்தி ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? இங்க பாருங்க, நானும் எங்க அம்மாவும் இங்க தங்கறதுக்காக ஒண்ணு வரல. எங்க பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என் கௌரி அக்கா போல ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என் அக்கா உங்களுக்கு தவம் இல்லாம கிடைச்ச வரம். புத்தி இல்லாம அந்த வரத்தை கை தவற விட்டுறாதீங்க.